மேஷராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிட்டாரு. 2ஆம் இடத்து சுக்கிரன் மாதம் முழுவதும் வருமானத்திற்கு குறைவில்லாமல் பார்த்துப்பாரு. 24ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் இடத்துக்கும் போகிறாரு. அதனால் எந்த விதமான கெடுபலனும் கிடையாது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை சுக்கிரனும் குருவும் சேர்ந்து ஏற்படுத்துவார்கள் மாதம் முழுவதுமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் விரய சனி வந்துட்டாரே அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நண்பர்களுக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ அல்லது சக பணியாளர்களுக்காகவோ வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் வருகை குடும்பத்தில் ஏற்படும், அதனாலேயும் செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள், எந்தெந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி மாலை 4 மணி வரை. அதன் பிறகு 11ஆம் தேதி மத்தியானம் 12 மணிலேருந்து ஆரம்பித்து 12, 13, 14, 15, 18, 19, 20ஆம் தேதி அன்னைக்கு காலை 7 மணி வரைக்கும். அதன் பிறகு 22ஆம் தேதி முதல் ஆரம்பித்து 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு விசேஷ பலன்களை தரக்கூடிய நாட்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் சில திருப்பு முனைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். அதே சமயம் உங்களுக்கு சிக்கலான நாட்கள், மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையறதுனால வரக்கூடிய தடுமாற்றம் அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 6ஆம் தேதி மாலை 4 மணி 1 நிமிடம் முதல் ஜூலை 9ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 15 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக குடும்ப விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், எதிரிகள் விஷயத்துலலாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. மாத கடைசியில் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு 28ஆம் தேதி அன்னைக்கு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய வியாபார விஷயத்தில், உங்களுடைய மேலதிகாரி விஷயத்தில் சற்று முன்கோபத்தை காட்டுவீங்க. தேவையில்லாமல் வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது ஜூலை 28ஆம் தேதிக்கு மேலே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். ஆரோக்கியம் இல்லை, வாங்கின கடனுக்காக போலீஸ் கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கடந்த காலத்தில் ஏதாவது நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்க, உங்கள் சிபில் ஸ்கோரில் பார்த்தாலே தெரியும். சிபில் ஸ்கோரில் இந்த பெண்டிங் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு வந்துட்டீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கிரெடிட் கார்டில் ஒரு பேமெண்ட் பண்ணல, இஎம்ஐயில் ஒரு பேமெண்ட் பண்ணல அப்படின்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, அது சம்மந்தமான கோர்ட்டு நோட்டீஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதாவது எப்போவோ போன ஜென்மத்தில் விட்ட கடனை கூட இந்த ஜென்மத்தில் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மேஷராசி நண்பர்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கோ அல்லது அந்த 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 கடன் முயற்சியில் உங்களை ஈடுபடுத்துறதுக்கு லீகலாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசினாலும் அதில் உங்களுக்கு குதர்க்க பேச்சுக்களாக வெளிப்படும். அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் 24ஆம் தேதி வரைக்கும். சனியின் பார்வை. நீங்கள் பேசுறது நல்ல வார்த்தை தான், ஆனால் கேட்குறவங்களுக்கு அது தப்பாக போகும். அதாவது இங்கேருந்து பார்க்குறது ஒரு மாதிரி தெரியும், ஆனால் அங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு மாதிரி நெகட்டிவாக தெரியும். அதனால் அவங்க உங்கள் பேரில் வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு, எதிரிகளாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப விஷயத்தில் சரி, இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற குடும்ப தலைவியாக இருந்தால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ரொம்ப கவனமாக பேசுங்க. நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ, வெறும் ஒரு புன்சிரிப்போடு இருந்தாலே போதும். அது பல அர்த்தங்களை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் இன்ஸ்டிங்க்டில் நீங்கள் எதையாவது உளரப்போக அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ராகு கேதுக்குள்ளே மற்ற கிரகங்கள் அடப்பட்டு கிடக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு, வியாபார விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இது எல்லாமே இந்த 24, 26, 28ஆம் தேதிக்குள்ளே வரைக்கும் தான். அதுக்கப்புறம் செவ்வாய் கன்னி ராசிக்கு போயிடுவார், ராகு கேதுக்கு வெளியில் போயிடுவார்.
இந்த நவ கிரகங்களும் வந்து 7 கிரகங்களும் வந்து ராகு கேதுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ராகு முன்னாடி இருந்து பின்னாடி கேது இருந்தார்னா காலசர்ப்ப தோஷம். அதே கேது முன்னாடி இருந்து ராகு பின்னாடி இருந்தார்னா க்ளோசிங் பிராக்கெட்டாக இருந்தார்னா காலசர்ப்ப யோகம். இப்பொழுது உங்களுக்கு அந்த யோகத்தின் மூலமாக மேல் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி பண கஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு, அதாவது வார்த்தை விரயங்களால் நீங்கள் யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க. உனக்கு அடுத்த வாரத்தில் நான் உனக்கு வந்து 10,000 ரூபா தரணும், நான் நாளைக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லிடுவீங்க. வீட்டில் பார்த்தா எங்கள் 10,000 ரூபா இல்லை, 1000 ரூபா கூட இருக்காது. ஆனால் அதை கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்னமோ நீ என்னமோ சம்பாதிச்சு வச்சுருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களே திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் யாருக்கு இது பிரச்சனை வரும்னா, வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு, வேலையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பிரச்சனை வரத்துக்கு உண்டான சூழ்நிலை. கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை வெளிப்படுத்தும். நீங்கள் சொல்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையோ உள்ள உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ உங்களுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். அதனால் பெருசாக மனஸ்தாபம் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, நல்ல விஷயமே இல்லையா சார் அப்படின்னா, நல்ல விஷயம் இருக்குது. வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்களை களைவதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த புதன் இருக்கின்ற புதன் தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அனுசரித்து செல்லக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இப்போ நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், தொண்டை சம்பந்தமான பேச்சு தொழிலாக வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி ஏற்படும். தொழிலில் நீங்கள் அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, முயற்சி பண்ணுவது நல்லது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் சற்று கடுமையான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆக்சுவலாக படிப்பில் நல்லா இருக்கீங்க, எக்ஸாமும் நல்லா எழுதுவீங்க. ஆனால் அந்த போகிறது இருக்க பாருங்கள், வீட்டிலேருந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறது, அது உங்களுக்கு சிக்கலான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் வெல் இன் அட்வான்ஸ் போகிறது நல்லது. எப்படி ஸ்டேஷன் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி போய் வெயிட் பண்ணுறோமோ, அதே மாதிரி உங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு 1 hour முன்னாடியே போகிறது நல்லது. காத்தால மத்தியானம் 12 மணிக்கு எக்ஸாம்னா நீங்கள் காத்தால ஒரு 10:30 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்வான்ஸாக போகிறதுனால எந்த கெடுதலும் கிடையாது. ஆனால் சப்போஸ் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா you will be rejected or eliminated from the exam hall. Be careful. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூலை மாதத்தில் நற்பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளால், வீண் பேச்சுக்களால் அந்த நற்பலன்கள் வருவதில் தாமதம் ஏற்படும், அல்லது அந்த நற்பலன்களை காட்டிலும் சிக்கலான பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 2 விஷயம்தான். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோட. அதனால் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. துர்கா சப்தஸ்லோகியை தினமும் 3 முறை காலை, மதியம், மாலை வேளைகளில் 3 முறை துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் செய்து வருவதன் மூலமாக எப்பேற்பட்ட எதிரிகளும் சரி, தேவையற்ற வழக்குகளிலும் சரி, உங்களுக்கு சாதகமான கடைசி நேரத்தில் சாதகமான பலன்கள் அமைந்திட அந்த துர்க்கையின் அருள் உங்களை பாதுகாக்கும்.